8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சு தான் ஊறும். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி அந்த பால்வாடி இருக்குது பாருங்கள், அதில் அந்த சின்ன பிள்ளை எல்லாம் கொண்டு போய் நம்ம விடுவோம்ல, அங்கே இந்த தாய்மார்கள் மாசமாக இருக்கவங்களுக்கு இல்லை குழந்தை பெற்றவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உருண்டை பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஒரு சத்து மாவு பாக்கெட் கொடுப்பாங்க. அந்த சத்து மாவு வந்து உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு நம்ம இன்றைக்கி நல்லா சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சாக ஒரு கேக்கு பண்ணலாமா? வாங்க. இதுதாங்க, இந்த பாருங்கள், ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த சத்து மாவு. இதை நம்ம இப்போ இது 1/2 கிலோ பாக்கெட்டு, இதில் நம்ம தேவைக்கு இப்போ 1 டம்ளர் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். நம்ம இப்போ மிக்சியில் போட்டு எல்லாம் ஏற்கனவே இதில் வந்து சின்ன சின்ன கட்டி உருண்டைகள் வெல்லம் போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம இதை வந்து மிக்சியில் அடிக்கணும். இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இனிப்பு இதில் கலந்துருப்பாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்தேனோ மாவு அதுக்கு 1/2 கப்பு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் இதில் போடுறேன். மிக்சியில் நம்ம ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 கப்புக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டை சேர்க்குறா இருந்தால் நீங்கள் இதுக்கு 2 முட்டை சேர்த்துங்க. நான் முட்டை சேர்க்கலை, நான் தயிர் எக்லெஸ்ஸாக தான் பண்ணுறேன். தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம். போட்டு மறுபடியும் நம்ம மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தயிர் ஆயில் இந்த மாவு எல்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுட்ரு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சுனா பால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்க இந்த சத்து மாவு. இது வந்து நம்ம கொழுக்கட்டையாக பண்ணலாம், அப்பமாக பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கேக்காக பண்ணுறோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள். பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடாலாம் போட்டு கலந்து இந்த மாவு இந்த அளவுக்கு வரணும். இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும். இப்போ இது இப்படி இருக்கட்டு. இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துருக்கேன், ஹார்ட் ஷேப்பில். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ட்ரே இருந்ததுனா கூட கேக் வைக்கிறதுக்குன்னு தனியாட்டு எந்த ட்ரே வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஓவனெல்லாம் வைக்க போதில் நம்ம வந்து அடுப்பிலே தான் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் இதில் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கீ ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றிட்டு எல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் படவுற மாதிரி நல்லா தடவிக்கலாம். ஆயிலோ நெய்யோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக அதில் தடவிடுங்க. அப்படி இதில் கொஞ்சமாக நான் வந்து கோதுமை மாவு போடுறேன். போட்டு இது எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மாவு ஊற்றி கேக்கு மாவு ஊற்றுறோம்ல, அடி பிடிக்காமல் வரும். நம்ம அதுக்கல்ல கேக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டையும் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைப்போம், மூடி போட்டு. அது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கடையில் நம்ம இந்த மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல, இதை இதில் ஊற்றலாம். இதை வந்து இப்போ இந்த மாவு லைட்டாக 2 தட்டு தட்டும். ஏன்னா பபுள்ஸ் எதுவும் நிற்க போகுது, அதனால். இப்போ இதுக்கு ஒரு 4-5 முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இதை நம்ம நல்லா சீவி போட்டுக்கலாம். இப்போ இந்த நம்ம மூடி வச்சுருந்தோம், அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வச்சுட்டு அடுப்பு நம்ம நல்லா ரொம்ப லோவில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை போட்டு மூடி வச்சு கரெக்டாக 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம்.
இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வெளியில் காற்று வராத அளவுக்கு ஒரு சின்ன பேப்பரை வச்சு நம்ம மூடி வச்சிடலான்னு. பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சா? 10 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா பொங்கி மேலே வந்துருக்கு பாருங்கள். இன்னும் வேகலை, இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகணும். பாருங்கள் 35 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்க திறக்கும் போதே வாசனை வருது. ஒட்டலை, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம அதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். பஞ்சு போல் இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி சத்து மாவில் நல்லா சூப்பராக நல்லா பஞ்சு போல் கேக்கு நீங்களும் வீட்டில் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. என்ன ஈஸியாக தான் இருக்குங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நம்ம எந்த கலப்படமும் இதில் பண்ணலை, எசன்ஸ்லாம் எதுவுமே ஊற்றலை. நம்ம வந்து நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா?